ரசிகர்கள் கை தட்டுவாங்க, தொண்டர்கள் இயக்கங்கள் கட்டுவாங்க. Fans will cheer while Carter will educate, agitate and organize. Fans will merely follow while Carter will hold even their leaders accountable when they falter. And ஒரு திறமையான தலைவர் ரசிகர்களை தொண்டர்களா மாத்துவார். Slow and through sustained engagement. இன்னைக்கு டிவிகேக்கு இருக்கிறது ரசிகர் கூட்டம், தொண்டர்கள் பிரிகேட் இல்ல. The proof of this is all over the internet today. உங்களை விமர்சிக்க துணிந்த யாரா இருந்தாலும் உங்களுடைய ரசிகர்கள் இமீடியட்லி கேவலமா அவங்களை திட்டி இன்சல்ட் செய்யற இந்த வல்கர் அண்ட் வயலண்ட் கூட்டம் ஒரு சிறந்த அரசியல் தொண்டர்கள் அமைப்பா இருக்க முடியாது. It is absolutely a frenzied mob out there. எங்க எதிர்பார்ப்பு என்ன? தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்களும் அரசியல் சமூக சிந்தனையை வளர்க்கிற நல்ல பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் தேவை. அந்த ஆல்டர்னேட்டிவா நீங்க இருக்க விரும்பினால் முதல்ல உங்க இயக்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. Build an ideologically strong and systemically just movement in the name of TVK. கல்வி முகாம்கள் நடத்தலாம் to impart political education to your fans. Community libraries, அதாவது நூலகங்கள், legal aid centers, அதாவது சட்ட உதவி மையங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தொடங்கினா it will help your fans to turn into active citizens. சாதி மற்றும் பாலின வன்முறைகளை குறித்து புலனாய்வு செய்யறதுக்கு அவங்களை தூண்டுங்க so that they educate themselves. Before organizing political rallies to usurp power, organize public hearings and meetings to demand accountability from existing systems and work for policy change. இது எல்லாம் கலைஞர், எம்ஜிஆர் மாதிரி இருந்த தலைவர்கள் செஞ்சாங்க. போராட்டங்கள்ல தான் அவங்களுடைய தலைமை வளர்ந்தது.